ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையை உடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானி ஆவதற்காக என்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் பவித்தமான உலகத்திலிருந்து தொடர்பை விடுத்து ஒரு தந்தையுடன் புத்தியோகத்தை இணைத்து மாயை வெல்கின்ற ஆத்மா. நான் தடைகளை பார்த்து பயப்படாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த உலகத்தின் தாய் தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை அகற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியை புது உலகத்தின் பக்கம் இணைத்து தந்தையிடம் செல்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பழைய உலகத்தின் சம்பந்தத்தை முழுமையாக அகற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத்படி நடக்கின்ற ஆத்மா. மற்றபடி என்னவெல்லாம் தேக சம்பந்தம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் நான் விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் ஒரு வினாடியில் தந்தையின் மூலமாக சிரேஷ்டாச்சாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து கடைசியில் கர்மாதிக் நிலையை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து எப்படியாவது அவசியம் ஆஸ்தியை அடைவதற்கு கவனம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சத்கதி அடைகின்ற ஆத்மா. நான் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆகின்ற ஆத்மா. இப்பொழுது பக்தி மார்க்கம் முடிந்து ஞான மார்க்கத்தின் மூலமாக தெய்வீக உலகம் வரப்போகிறது என்பதை நான் தெரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக அனைத்து சாஸ்திரத்தின் சாரத்தை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் ஸ்ரீமத்படி நடந்து சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்து அதில் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத்படி நடந்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் இந்த கல்வியை கற்று சூரிய வம்சத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா.
நான் திருமூர்த்தி சித்திரத்தை என்னோடு வைத்துக்கொண்டு அடிக்கடி நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக சூரிய வம்சத்தில் வருகின்ற ஆத்மா. சிவத்தந்தை பிரம்மா மூலமாக நான் விஷ்ணுபுரிக்கு எஜமானன் ஆகின்ற ஆத்மா. நான் சித்திரத்தை முன்னால் வைத்து தந்தை மற்றும் ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நன்றாக நினைவு செய்து தந்தையும் என்னை நினைவு செய்ய வைக்கின்ற ஆத்மா. நான் பிராமணனிலிருந்து விஷ்ணுபுரியின் தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் விஷ்ணுபுரி தேவதையிலிருந்து பிறகு பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். எனவே பிறருக்கும் வழி கூறுகின்ற ஆத்மா. நான் மற்ற அனைவரையும் காட்டிலிருந்து விடுபட வைத்து தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலமாக முள்ளிலிருந்து மலராக ஆகின்ற ஆத்மா. தந்தைதான் கீதையின் பகவான். எனவே தந்தையிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை அடைய முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் கர்மங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் புத்தியின் தொடர்பை தந்தையிடம் இணைத்து அதிக நன்மை பெறுகின்ற ஆத்மா. நான் நல்லதை செய்து நன்மை பெறுகின்ற ஆத்மா. நான் யோகத்திலிருந்து சேவை செய்கின்ற ஆத்மா. நான் யோகத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரிக்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கல்பத்திற்கு முன்பு செய்த நினைவின் மூலமாக என்னுடைய நிலையை உறுதியாக ஆக்கி குஷி மற்றும் அமைதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் எனக்கு நன்மை செய்வதற்காக ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் மாயையின் புயலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு
சித்திரத்தை முன்னால் வைத்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சிந்தனை மூலம் தந்தையின் ஆஸ்தியை எனதாக்கிக் கொள்ளக்கூடிய திவ்ய புத்திவான் ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து என்னென்ன கஜானாக்கள் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றை மனனம் செய்து உள்ளுக்குள் நிறைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய விசேஷ குணங்களை நினைவு செய்து போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளும் பிரச்சனையும் கவர்ந்திருக்காதபடி ஞான சிந்தனையின் போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் மனதின் குழப்பத்தை முடித்து விடுவதற்கு நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துகின்ற ஆத்மா. நான் தொலைநோக்கு புத்தியுடைய ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாக்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.